வணக்கம் நண்பர்களே! சண்முகம் பரணி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில நம்ம சண்முகமும், பரணியும் ஊட்டியிலேருந்து ரிட்டர்ன் வந்து வைஜெயந்தி தான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கும் அப்படின்னு வந்து வைஜெயந்திட்ட போய் பேசுறாங்க. வைஜெயந்திக்கு வந்து அப்பதான் வந்து தெரிய வருது, கனிய வந்து காணல அப்படின்னு வந்து இருந்தாலும் அதில ஒரு ஆதாயத்த தேடலாம் அப்படின்னு வந்து நான் சொல்ற கோரிக்கையை நீ நிறைவேற்றுவேன்னா, கண்டிப்பா நான் உன் கனிய விட்டுறலாம் அப்படின்னு வந்து அந்த மாதிரி பேசுறாங்க. ஆனா நம்ம சண்முகம் தந்திரமா கண்டுபிடிச்சுறாங்க. இந்த வைஜெயந்தி இத வச்சு வெளிய வந்துரலான்னு பார்த்துட்டு இருக்கா. ஆதாயம் தேட விரும்பிட்டா. ஆனா இது வந்து வைஜெயந்தி செய்யல. அப்ப யாரு செய்தாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ந பெரிய குழப்பத்துல இருக்காங்க. அடுத்தபடியா வந்து செய்யணும்னா, அந்த சமுத்திர பாண்டியனும், பாண்டியம்மாள் தான் அப்படின்னு வந்து யோசிக்க நேரம், நம்மளுக்கு விரோதி அவங்க தான் அப்படின்னு வந்து நம்ம பரணிகிட்டே உன் அப்பன் தான் செய்திருப்பான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சண்முகம் சொல்றாங்க. எங்க அப்பாவாயாடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம், ஏன் பாண்டியம்மாவா இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒருவேளை எங்க பெரியாத்தா செய்தாலும் செய்யும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சண்முகம் அதிரடியா சொல்லிறாருங்க. பாண்டியம்மாவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரமே நம்ம இசக்கி முத்துப்பாண்டியை விட்டு பார்க்குறாங்க. நம்ம பாண்டியம்மா வந்து பேச்சு, செயல் எல்லாமே வந்து டிஃபரெண்ட்டாக தான் இருந்தானே, ஒருவேளை அவிய பெரியாத்தா தான் இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து நம்ம இசைக்கு வந்து சொல்கிறாங்க. நம்ம கல்யாணி பாப்பாவை கல்யாணம் பண்ணா வந்து நான் நல்லா ஆவிடுவேன், எம்எல்ஏ ஆவிடுவேன் அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிட்டு இருந்த அந்த நபர் வந்து சோட்டானி கரையிலேருந்து ஒரு பெரிய கேரளா மாந்திரிகவாதியை வந்து இறக்கி அப்பதான் இந்த பொண்ணை வசியம் பண்ணி கல்யாணம் பண்ண முடியும், அப்பதான் நினைச்சது நடக்கும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அந்த பெரிய அந்த மந்திரவாதி வர வந்து டைம் வந்து லேட் ஆகுது. அதுக்குள்ள நம்ம சண்முகம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த நபரையும் நம்ம கனி பாப்பாயை அடைச்சி வச்சிருந்ததையும் கண்டுபிடிச்சு அந்த நபருக்கு தோலை உரிக்கிறாங்க. அதோட இதுக்கெல்லாம் காரணம் பாண்டியம்மா தான் அப்படின்னு வந்து தெரிஞ்சு வெளுத்தெடுக்கிறாங்கன்னே சொல்லலாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டந்தாங்க. நம்ம கனி பாப்பாவை காணலை அப்படின்னு வந்து தெரிஞ்சு நம்ம சண்முகமும் பரணியும் வந்து நேரடியாக வந்து இது வைஜெயந்திக்கு தான் இதில் தொடர்பு இருக்கும், இவ தான் வந்து நமக்கு எதிரி அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு வைஜெயந்தியை வந்து போலீஸ் கஸ்டடியில் வந்து ஜெயிலிருந்து அழைச்சிட்டு வராங்க. அவங்கள்ட்ட வந்து விசாரிக்காங்க. கனி பாப்பா காணாமல் போனதே வந்து வைஜெயந்திக்கு தெரியலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சண்முகம் வந்து கண்டுபிடிச்சிறாங்க. அதோட ஏன் இப்படி செய்றீங்க, நீங்கள் வந்து கனியை வந்து காணாமல் போனதுக்கு நீங்கள் தானே காரணம், வெளியே இருக்க உங்கள் பையன் கௌதமை நான் வந்து கூறு கூறாக வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு வந்து நம்ம சண்முகம் வந்து சொல்கிறாப்புல. அப்படி இருக்க நேரம் பயப்படுறாங்க வைஜெயந்தி. ஆனால் இந்த கனி பாப்பா காணலை அப்படின்னு வந்து தெரிஞ்ச உடனே இதை நம்மளுக்கு சாதகமாக யூஸ் பண்ணி நம்ம வந்து வெளியே வர்றதுக்கு உதவான அந்த கனியை விட்டுற சொல்லலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து பல்ட்டி அடிக்காங்க, மாற்றி வந்து சொல்கிறாங்க வைஜெயந்தி. இதை நோட் பண்ணுறாங்க நம்ம சண்முகம். அப்போ நிச்சயமாக கனி வந்து காணாததுக்கும் இந்த அம்மாவுக்கும் சம்மந்தம் இல்லை, வேறு யாரோ கடத்தியிருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல பரணிட்ட வந்து நம்ம சண்முகம் பேசுகிறாங்க. நிச்சயமாக உன் அப்பனோட வேலையாக ஏன் இருக்கக்கூடாது பரணி அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம பரணிக்கு அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்டா இதுலையும் எங்கள் அப்பாயை நீ சந்தேகப்படுத்தியா, கனியை கடத்தி என்ன அவருக்கு வேலை இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் எனக்கு என்னமோ நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருந்த அந்த பெரிய ஆத்தாயையும் அதுக்கு பிறகு கனி பாப்பாவையும் கடத்தினது அப்பனால தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சண்முகம் வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம முத்துப்பாண்டிகிட்ட கேட்குறாங்க, ஒருங்க பெரியாத்தா நம்ம வீட்டில் தானே இருந்து, ஒருவேளை பெரியாத்தாவுக்கு சம்மந்தம் இருக்குமா என்ன அப்படின்னு வந்து கேட்க நேரம் ஆமாம், அது வந்து பேச்சியெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, ஒருவேளை நம்ம பெரியாத்தா தான் கடத்தியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல. ஆனால் எதுக்காக பெரியாத்தா கடத்தணும் என்னமோ இருக்கே அப்படின்னு சொல்ல நேரம் அன்னைக்கு எலியாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து தேட நேரம் இது வந்து அந்த ரூமுக்குள்ளே ஒரு பெட்டிக்குள்ளே வந்து எடுத்து அது என்ன தான் இருக்கும், எல்லாமே டவுட்டாக தான் இருக்குது, பெரியாத்தா மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பெரியாத்தாயே கண்காணித்தாலே போதும் உண்மையான குட்டு வெளிப்பட்டுரும் அப்படின்னு வந்து சண்முகம் சொல்கிறாங்க. நம்ம பரணியும் ஆமாம், இந்த பெரியாத்தா ஏன் வீட்டில் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னேன்னா நான் சொல்ல கேட்காம நீ வந்து ஏற்றுனா இப்படி தான் வந்து நம்ம அனுபவிக்க வேண்டியது வரும் அப்படின்னு வந்து நம்ம பரணி வந்து சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. அவள் மட்டும் இதில் சம்மந்தமாக இருந்தா நீ உன் பெரியத்தாவை நான் உயிரோடையே விட மாட்டேன் அப்படின்னு வந்து சண்முகம் வந்து கொந்தளிக்கிறாங்க. அதோட வந்து பெரியத்தாவை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அப்போ தான் பெரியத்தாவோட மொபைலுக்கு கால் வருது. அதை ஒளிச்சு கொண்டு பேசுது. இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி பெரிய அத்தாக்கிய கழுத்தில் கத்தியை கொண்டு வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சண்முகம். இந்த பாரு பெரியாத்தா, நான் உன்னை இப்போ உயிரோடையே விடக்கூடாது. என் கனியை வந்து இப்போ கிடைக்காட்டினா உன் கழுத்தையே அறுத்து போட்டுட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கத்தியை விட்டு மிரட்டினர. விடு சண்முகம், சண்முகம் என்னை விடு, எனக்கு கனிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, உனக்கும் கனிக்கும் தான் சம்மந்தம் இருக்குது. நீ தான் அவளை என்னமோ பண்ணியிருக்க, இப்போ நல்லாவே தெரியுது, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு வந்து அப்படியே கத்தியை வச்சு சங்க அப்படியே அறுத்து போடுது வந்து துணிஞ்சிட்டாங்க. அந்த நேரம் தான் நான் சொல்லிடுறேன் சண்முகம், நான் வந்து கனிப்பாப்பாவுக்கு ஜாதகத்தை எடுத்து ஒருத்தருக்கு கொடுத்து அவங்க கல்யாணம் பண்ணுனா ஓஹோனி வருமா, அவ்வளோ அம்சமும் பொருந்தியது கனிக்கு ஜாதகம். அதை கொண்டு கொடுத்து அவளுக்கு இன்னைக்கு கல்யாணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உனக்கு இப்படி மனசு வந்தால் ஒன்றை நான் வீட்டுக்குள்ளே ஏற்றி உன்னை வச்சா நீ உந்த வீட்டுக்கே இருந்தகும் பாப்பியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளுத்தெடுக்கிறாங்க. இப்போ என்னை கூட்டிகிட்டு போ அந்த நபர்கிட்ட அப்படின்னு வந்து சொல்லி அந்த ஆளுக்கு கால் பண்ணி வந்து அந்த இடத்துக்கு போய் ரீச் பண்ணுறாங்க. சோட்டானி கரையிலேருந்து பெரிய மாந்திரவாதியை வந்து வர வச்சு நம்ம கனிப்பாப்பாவை வசியம் பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வசியத்துக்காக வந்து தயாராகி இருக்க நேரத்தில் நம்ம பெரியாத்தா உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. வசமாக இது நாங்கள் எல்லாம் வந்திருக்கிற மாதிரி தெரியாமல் நீ பேச்சு கொடுக்கணும், நாங்கள் வந்து கனியை மீட்போம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் பெரியாத்தா வந்து தட்டி கூப்பிட்றாங்க. என்னம்மா உங்களுக்கு எல்லாம் ரூபாயெல்லாம் தந்து செட்டில் ஆக்கிட்டே இல்லை, எங்கள் கதை முடிஞ்ச உடனே நாங்களே இவ்வளோ அங்கே கொண்டு விட்டுருவோம், நாங்கள் சொல்லி தானே விட்டோம், அதுக்கப்புறம் எதுக்காக இப்போ வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம் நம்ம சண்முகம் வராங்க. நான் எதுக்காக வந்திருக்கேன், உங்கள் உயிரை எடுக்க வந்திருக்கேன், என் கனியை நீங்கள் கூட்டிகிட்டு வந்து என்னல சரிய, அதுவும் இந்த கேடுகட்ட பெரியாத்தாவுக்கு தூண்டுதலில் என்ன நடக்கும், கல்யாணம் பண்ண பார்க்குறீங்களா, என் கனியை கல்யாணம் பண்ணி நீ எம்எல்ஏ ஆவதுக்கு ஒரு சின்ன பிள்ளையை கல்யாணம் பண்ண பார்க்குற, உனக்கு கேவலமாக இல்லையல அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு கம்பை வச்சு அடி 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 அடின்னு அடித்து வெளுத்து தோசம் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் அந்த ஆளை. அதோட வந்து இதுக்கெல்லாம் காரணம் பெரியத்தாவா, நீ பெரியத்தாவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை அடின்னு அடிக்கிறாங்க. ஐயோ சண்முகம், என்னை விட்டுரு, நான் தெரியாமல் செய்துட்டேன், நீ தெரியாமல் செய்யல, தெரிஞ்சுதான் சேர்ந்த என் கனியை வந்து இந்த கண்ணோட்டத்தில் நீ பார்த்துருக்கல, உன்னை உயிரோடையே விடக்கூடாது அப்படின்னு வந்து குடும்பமாக சேர்ந்து மொத்த குடும்பமாக கும்மி அடிச்சிட்டாங்க நம்ம பாண்டியம்மா வந்து நான் வீட்டில் நீ நுணைய நேரமே நினச்சேன், நான் சண்முகத்துக்கிட்ட நீ இவளை ஏற்றண்டா அப்படின்னு, என் அத்தையாக இருந்தாலும் இவ வந்தால் பிரச்சனை தான் எனக்கு தெரியும், நான் வேண்டான்னு சொல்ல உன் மேலே உள்ள நம்பிக்கையில் இந்த சண்முகம் ஏற்றுனாம்ல, இப்போ நீ கனி மேலேயே வந்துட்டால, நீ அத்தனை சொல்லதுக்கே கேவலமாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அடித்து விரட்டுறாங்க நம்ம பாண்டியம்மாவை அடித்து விரட்டி கனிப்பாப்பாவை மீட்டு நம்ம கூட்டிகிட்டு வராங்க. கனி வந்து நம்ம சண்முகத்தை கெட்டி பிடிச்சி, அண்ணே நான் சொன்னேன்ல, நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் இங்கே இருக்கவங்ககிட்ட சொன்னேன், எனக்கு அம்மா கனவுல வந்து நீ இங்கே இருக்காத, சண்முக அண்ணன் கூட போயிடுன்னு சொல்லிச்சு அப்படின்னு வந்து சொன்னேன். ஆனாலும் எல்லாரும் கேட்காம என்ன ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சிங்க பார்த்தீங்களா, இப்போ இப்படி நடந்துச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கெட்டி பிடிச்சி அழுறாங்க. அப்போ தான் வீரா ரத்னா எல்லாரும் சொல்கிறாங்க, ஆமாண்ணே இவ சொல்லிகிட்டே தான் இருந்தா, இவ வந்து உங்கள் கூட ஊட்டிக்கு வர பிளான் பண்ணி தான் இப்படி சொல்லான்னு நினச்சேன், ஆனால் உண்மையாட்டே அம்மா வந்து சொல்லியிருக்குன்னு இப்போ தான் எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே கெட்டி பிடிச்சி நிற்கிறாங்க நம்ம சண்முகம் கனியை.